ஆற்ற வேண்டும் அதிக நேரம் என்று நான் விரும்புகின்றேன். நம்மூரை சார்ந்தவராக இருந்தாலும் 2 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கின்ற நம்முடைய புகழ்பெற்ற இயக்குனர் ஞானவேல் அவர்களே, விஐடி நிர்வாகிகளே, இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தினுடைய கோஆர்டினேட்டர் பேராசிரியை மீனாட்சி அவர்களே, இங்கு கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய பெரியவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக கொண்டிருக்கின்ற தமிழ் இயக்கத்தின் நிர்வாகிகளே, பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களே, மற்றுமுள்ள பெரியோர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசிய அத்துணை பேரும் 2008 ஆரம்பித்து இன்று வரை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னார்கள். இதற்கு அடிப்படை கல்விதான், அதுவும் உயர்கல்வி. உயர்கல்வியில நாம் ஒரு பின்தங்கிய நாடு. இந்திய நாடு உயர்கல்வியில் பின்தங்கிய நாடு. அதற்கு காரணம், இங்கு உயர்கல்வி பெறுபவருடைய எண்ணிக்கை 28% தான். வளர்ந்த நாடுகள் எல்லாம் இது 60%லிருந்து 100% வரை இருக்கிறது. ஆங்கிலத்தில் GER என்று சொல்லுகின்றோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. நல்ல காலமாக இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது, கிட்டத்தட்ட 50%. ஆனாலும் அந்த 50% சராசரி எல்லா மாவட்டத்துக்கும் ஒத்து வருவதில்லை. இந்த வட மாவட்டங்கள், குறிப்பாக பழைய வடார்காடு, தென்னார்காடு, தருமபுரி மாவட்டங்கள் கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டங்கள். இந்தியாவுக்கு எப்படி பீகார், யூபியோ, அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு இந்த வட மாவட்டங்கள். இன்றைக்கும் பார்த்தீர்களானால் அண்மையிலே தான் ரிசல்ட் வந்திருக்கிறது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல நீங்க பார்த்திருப்பீங்க, ரிசல்ட் வந்திருக்கிறது. 38 மாவட்டங்களில் 2லேயே நான் தான் கடைசி மாவட்டம். வேலூர் மாவட்டம் தான் 38வது இடம். இந்த மாவட்டத்தை கல்வியிலே முன்னேற வேண்டும், ஒரு முன்மாதிரியாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேண்டும். அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு வேண்டும், அதிகாரிகளின் ஒத்துழைப்பு வேண்டும், பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் வேண்டும். இந்த ஸ்டார்ஸ் திட்டம் மாநிலம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. அது